பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடனுக்கு தோழனோ நாசம் அடைவான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஞானவானோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் என்று. இன்னைக்கு நம்ம ஐக்கியம் யார் கூட இருக்கு? நம்ம எப்படிப்பட்டவர்களோடு நெருங்கி ஜீவிக்கிறோம்? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளோடு நம்மளுடைய ஐக்கியம் இருந்ததுன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய வேத வசனங்களிலும் நம்ம கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலும் கவனமா இருந்து அவருக்கு ஏற்றபடி நம்மளால வாழ முடியும். இன்னைக்கு நம்ம யாரோடு ஜீவிக்கிறோமோ அது போல ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சினிமா படம் பாக்குறவங்களா, நிச்சயமா அவங்களோட உங்க ஐக்கியம் இருந்தா நீங்களும் அவங்களோட சேர்ந்து சினிமா தியேட்டருக்கு தான் போவீங்க. உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப வெளியில சுத்துறவரா இருக்காரா, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் சுத்துறவங்களா தான் இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப ஜெபிக்கிறவரா, நிச்சயமா அவரோட நீங்க சேர்ந்தீங்கன்னா ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட பழகிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? நீங்க உங்க ஐக்கியம் ஞானவான்களோடு இருக்கா, இல்ல இந்த வேத வசனத்துல சொன்ன மாதிரி மூடர்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கா? இன்னைக்கு அதை நம்ம கவனமா பார்க்கணும். தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம பார்த்து நம்ம யாரோடு நெருங்கி ஜீவிக்கிறோமோ அது போலதான் நம்மளும் இருப்போம். சோ நம்ம நல்ல ஞானவான்களோடு தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளோடு நம்ம ஐக்கியத்தை வச்சுக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமா நம்மளால இந்த பூமியில வாழ முடியும். அவருக்கு ஏற்ற கிரியைகளையும் செய்ய முடியும். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.